ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நம்மளுடைய குந்தர் அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ ரிலேட்டட் டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக ஃப்ரீ வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துச்சுக்கோங்க. அப்போ தான் மென்ஷன் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவலாம். ஸோ செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியனான குந்தர் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ஸோ ரிங்குக்குள்ளே வந்து குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அவருடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறார்ல. ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த டாமினிக் மிஸ்டீரியோ டைட்டில் டிஃபென்ஸ்லாம் பண்ணியிருப்பார். அதை கூட ஃபின் பேலர் இன்ட்ரோ பண்ணியிருப்பார்ல. ஸோ அதை பற்றி நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ குந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபின் பேலர் அவருடைய கெரியரில் ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவனுக்கு டிசர்வ் பண்ணுறானோ இல்லையோ, பட் இருந்தாலும் என்னோட கவனத்தை ஈர்த்துட்டான்றது குந்தர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து சர்வே சீரிஸ் மாதிரி எண்ட் ஆஃப் ஆகாதுன்றதை நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியனான வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனான நம்மளுடைய ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து ஃபின் பேலர் கூடவே நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ, கார்லிட்டோ, ஜேடி மெக்டோனோ, ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அந்த இடத்துல பேலர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல பேலர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிக்கிட்ட, ஸோ எனக்கு தேவையில்லாத பகை வச்சுக்கிட்ட. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ வேணுன்ற எனக்கு நீ டைட்டில் மேட்ச் கொடுக்காம நீ டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு போய் டைட்டில் மேட்ச் கொடுத்துருக்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த விஷயம், அந்த டிசிஷன் ரிலேட்டடாக வந்து ஹாப்பியாக இல்லைன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ நான் தான் உன்னோட ஒரு ரீசன், நீ இப்போ சாம்பியனாக இருக்கானா அதுக்கு ரீசன் நான் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் கிட்ட நம்மளுடைய ஃபின் பேலர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட், ஸோ நீ சொன்னல சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து சர்வே சீரிஸ் மாதிரி இருக்காதுன்றதை. ஆமாம், அது உண்மை தான். ஏன்னா சர்வே சீரிஸில் என்னால் நீ சாம்பியன் ஆன, பட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்னால் நீ சாம்பியன்ஷிப்பை தோக்கப்படுற. அது மட்டும் இல்லாமல் 8 வருஷத்துக்கு அப்புறமா நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆவன்றதை நம்மளுடைய ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. க்ரௌன் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த அரினா விட்டு வாக் அவுட் ஆகும்போதே நான் சாம்பியனாக தான் போவேன்றதை நம்மளுடைய ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாரு. குந்தர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றும் சாம்பியன்ஷிப் ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலையே, நீ ஒன்றும் அதை இயன் பண்ணலையே, நானாக தானே உனக்கு கொடுத்தேன்றதை வந்து நம்மளுடைய குந்தர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பீயிங் சாம்பியனாக நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உனக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சுவேட் ஐடி இருக்க. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் யூனிவர்சல் சாம்பியனான அந்த பார்ட் ஆஃப் த கெரியரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். உன் மேலே அப்போ ஒரு ஹைப் இருந்துச்சுல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் கெடுத்துக்கிட்டேன்றதை நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா, நீ சேரக்கூடாதவங்களாம் சேர்ந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா நீ எடுக்கணும் ட்ரை பண்ண, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எடுத்துருச்சுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ரீசன் என்னென்னா, நீ வந்து டேமினிக் பிஸ்ட்க்கு ஒரு அல்ல கையாக போயிட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல ஃபின் பேலர் கடுப்பாயிடுறாரு. அண்ட் ஆல்சோ குந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஓவர் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே உன் மேலே ரெஸ்பெக்ட் இல்லைன்றதை குந்தர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் த வேர்ல்டாக இருந்த, அதுவும் ஒரு நைட்டுக்கு தான் நீ இருந்த. பட் இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல நான் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட்ஸும் மேல் டேயாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்டாக இருக்கேன். இந்த டைட்டிலும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரௌடும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்கன்றதை குந்தர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஒரே ஒரு காரணம் இருக்குது, நீ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து சாம்பியனாக க்ரௌன் ஆக மாட்டேன்றதை, நீ சாம்பியனாகவும் போக மாட்டேன். அதுக்கான ரீசன் என்ன, நீ என் லெவலுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் லெவலுக்கு எப்பயுமே உன்னால் வர முடியாதுன்றதை நம்மளுடைய குந்தர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. டேமியன் பீஸ் குந்தர் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த இடத்துல ஃபைனல் டேக் ஓவர் பண்ண நம்மளுடைய ஃபின் பேலரும் நம்மளுடைய டேமியன் பீஸும் நம்மளுடைய குந்தர் முடிஞ்ச அளவுக்கு ஜட்மெண்ட்டை பிறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை காமிச்சனால இந்த இடத்துல வந்து ரிங்கில் வந்து நம்மளுடைய டேமியன் பீஸ் மட்டும் இருப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ்ட்டை வச்சு செஞ்சுறாங்க நம்மளுடைய ஜட்மெண்ட்டே. அண்ட் ஆல்சோ குந்தரையும் போட்டு பிறந்துடுறாங்க. இந்த இடத்துல கடைசியாக இருந்த நம்மளுடைய ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அண்ட் ஆல்சோ வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப்பை ரைஸ் பண்ணி காட்டுறாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிருச்சு. இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரால நடந்த இன்னும் ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க.